அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம், ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம், போதாந்த சோதிடே சான்றோர் பெருமக்களே, சன்மார்க்க சான்றோர்களே, இலக்கியவாதிகளே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் கோயம்புத்தூர் மண்ணினுடைய மிக புனிதமான இடம். இது நாம் யாருக்கும் சரியாக தெரியாது. பின்னால் திரும்பி பார்த்தீர்களே ஆனால் இப்பொழுது மின்சார ஜோதி ஏற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு 90 ஆண்டுகள் வரை வள்ளல் பெருமான் இந்த உலகை விட்டு மறைகின்ற பொழுது இந்த உலக மக்கள் எல்லாம் உய்வு பெறுதல் பொருட்டு உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஆலயங்களை தாண்டி கோடான கோடி பங்கு நான் வேண்டுவதை தருளுகின்ற சோதியாக இந்த சோதியை ஏற்றி வைக்கிறேன். அதை தடைபடாது ஆராதித்து வாருங்கள் என்று தன்னுடைய சன்மார்க்க சீடர்களுக்கு கட்டளை இட்ட பொழுது இந்த இடம் விசிஎஸ் ஐயா அவர்களுடைய பூர்வீக வீடு பெரியவர்கள். அந்த வீட்டை அவர்கள் தந்தையார் அவருக்கு அளித்ததை அவர் வள்ளலாருக்கு எழுதி வைத்து விட்டார் பெரியவர்களே. அதன் பின்பு வள்ளலார் சன்மார்க்க சங்க அறக்கட்டளை என்று கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டை 100 ஆண்டுகளை கடந்து இந்த உலகுக்கு அருள்பாலித்து வருகின்ற இடமாகும். இந்த இடத்தில் வள்ளல் பெருமான் ஏற்றி வைத்த சோதியை பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சோதியினுடைய பிரதியை எடுத்து வைத்து இந்த கோவை மண்ணானது பெரும் புண்ணியத்தை பெற வேண்டும் என்று புண்ணிய சீலர் அங்கே பார்த்தீர்களானால் பின்னால் அந்த விசி செய்யாதனுடைய படம் இருக்கிறது. அந்த பெரியவர் தான் இங்கே சன்மார்க்க சோதியை ஏற்றி வைத்தார்கள். காலப்போக்கிலே அமெரிக்காவிலே சச்சிதானந்தருடைய நாகரிகத்தை பின்பற்றி பின்பு மின்சார விளக்காக மாற்றப்பட்டது. அமெரிக்க நாட்டிலே 55,000 கோடி ரூபாயிலே லோட்டஸ் டெம்பிள் என்ற மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி அதிலே மின்சார அற்புதம் ஜோதியை நமது செட்டிப்பாளையம் சச்சிதானந்த ஐயா அவர்கள் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே இருக்கின்ற இந்த இடமானது சன்மார்க்க சோதி மின்சார விளக்காக அணையா சோதியாக மாற்றப்பட்டிருக்கிறீர்களே.
அப்படிப்பட்ட கோயம்புத்தூரினுடைய ஒட்டுமொத்த புண்ணிய இடமானது சென்னியப்ப ஐயா என்ற பெரியவரால் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வாழ்ந்த மகான் இந்த சோழியை காத்து வந்தார்கள். அனைவருக்கும் மகிழ்ச்சியான நல்ல செய்தி என்னவென்றால், இங்கு மாதந்தோறும் ஆதரவற்ற குழந்தைகளை அழைத்து வந்து அனுபவம் படித்து உணவு வழங்கி அருட்பெரும் ஜோதியை ஏற்றி இந்த உலகமெல்லாம் வாழ வேண்டுதல் செய்து வந்திருந்தார்கள் நமது சென்னியப்ப ஐயா அவர்கள். அவர்களோடு இணைந்து நான் தற்பொழுது அருட்பெரும் ஜோதியை ஏற்றுகின்ற வானதி ராதாகிருஷ்ணனும் பல மாதங்கள் இந்த இடத்திலே அந்த ஜீவகாருண்ய பணிகளை எல்லாம் செய்து எங்களுடைய சொந்த வீட்டிற்கு அடுத்த இடம் கோவையை பொறுத்தவரையில் இதுதான். அவ்வளவு புகழ்மிக்க இந்த இடத்திலே புண்ணிய சோதிட ஆய்வுகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கிலே நாங்கள் நடத்துகின்ற அனைத்து நிகழ்வுகளை பொறுத்தவரையில் இங்கு நடத்துவதுதான் வழக்கம். இலக்கிய நிகழ்ச்சிகள் மட்டும் ஆங்காங்கு கல்லூரிகளில் நடத்தி வருகிறோம். அப்படிப்பட்ட இந்த இடத்திலே அருட்பெரும் ஜோதியை 5ஆம் திருமுறையினுடைய பெருமானினுடைய திரு அருட்பாவை ஆய்வு செய்த வானதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த அருட்பெரும் ஜோதியை ஏற்றுவதற்கு மிகவும் பொருத்தமானவர்கள் என்று அவரை நியமிக்கப்பட்டு உங்கள் அனைவருடைய பெரிய வேண்டுதலுடன் இப்பொழுது அருட்பெரும் ஜோதி ஏற்றி வைத்து இருக்கிறோம். அதற்கு முன்பாக பெருமான் ஒவ்வொரு மனிதனிடம் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் பெரியோர்களே. மனிதன் என்பவன் யார் என்பதற்கு வள்ளல் பெருமான் விடை சொல்கிறார். எம்மை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனும் ஆகிய அருட்பெரும் ஜோதி. எம்மையும் பொருளென எண்ணி அம்மையும் அப்பனும் ஆகி வீற்றிருந்து என்று பெருமான் இந்த உலக மக்கள் அனைவரும் தன்னுடைய உடம்பிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற அருட்பெரும் ஜோதி அதனுள்ளே இருக்கின்ற சோதி சொரூபமாக விளங்குவது அவர்களுடைய பெற்ற தாயும் தந்தையுமான அந்த அம்மையும் அப்பனும். ஆகவே இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து பெரியோர்களும் முதலில் தான் தன்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய அம்மையும் அப்பனுடைய வழிபாட்டை தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சோதிட சான்றோர் பெருமக்களே, சன்மார்க்க பெரியோர்களே, ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம்.
மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம், இருப்பாடு நீக்கி ஒளிந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், இருப்பாடு நீக்கி ஒளிந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், தெருப்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம், தெருப்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், தெருப்பாடல் வந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட 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 தெய்வம், அருட்ஜோதி தெய்வம்